ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவியா. நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம போடுற மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வித்தவுட் ஃபவுண்டேஷன், கன்சீலர் இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக எப்படி நம்மளுடைய மேக்கப் நம்ம லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம பண்ணுற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணால் நமக்கு அந்த மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம். நம்மளுடைய ஃபேஸில் மேக்கப் போடுறதுக்கு முன்னே ஒரு பேஸ் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அது ஹெவி மேக்கப்பாக கூட இருக்கலாம், அப்படி இல்லைனா சிம்பிள் மேக்கப்பாக கூட இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் ஒரு பேஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், ஃபேஸ் ஜெல்லாக இருக்கட்டும், வாட் எவர். ஸோ நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணுற ஒரு க்ரீம் ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஸ்கின் கேரை முடிச்சுட்டு தான் நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்கின் கேரே ஃபாலோ பண்ணாமல் நம்ம கண்டினியூஸாக மேக்கப் நம்மளோட ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தால் ஃபேஸ் போக போக டேமேஜ் ஆகும். ஸோ ஸ்கின் கேர் ஒரு சிம்பிள் ஸ்கின் கேர் உங்களோட லைஃப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக மாய்ஸ்சரைசரோ அப்படி இல்லைனா ஃபேஸ் ஜெல்லோ நம்ம ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. அது என்ன வேணால் இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் என்னோடய ஃபேஸ்க்கு அதிகமாக க்ரீமெல்லாம் அப்ளை பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் வெளில போகிறேன் அப்படின்னா பிபி க்ரீம் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்கள்கிட்ட பிபி க்ரீம், சிசி க்ரீம் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஃபேஸ்க்கு நம்ம மாய்ஸ்சரைசர் அண்ட் ஃபேஸ் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தேர்டு காம்பேக்ட் போடுவோம். நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஃபேஸ்க்கு பேஸே இல்லாமல் எந்த ஒரு க்ரீமே போடாமல் டேரெக்டாக காம்பேக்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. நம்ம வெளியில் போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே அது எல்லாமே அப்படியே பறந்து போயிடும். ஸோ அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேஸ் போடுறதே. ஸோ காம்பேக்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் இந்த ஒரு ட்ரிக் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் பவுடர் ஸ்பாஞ்சில் பவுடர் டிப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பவுடரை அப்படியே தட்டி தட்டி அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணால் பாதி போயிடும். அதாவது எக்ஸஸை நீங்கள் அந்த பாக்ஸ்லேயே எடுத்துருங்க. ரொம்ப வெள்ளை அடித்த மாதிரி இருக்கும். எக்ஸஸை அந்த பாக்ஸ்லேயே எடுத்துகிட்டு பேலன்ஸ் அந்த ஸ்பாஞ்சில் இருக்கும். சில பேர் கையிலேயே அடிப்பீங்க, சில பேர் ஷாலில் அடிப்பீங்க. ஸோ அது எல்லாமே உங்களுடைய விஷ் தான். ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு ஸோ அதில் லைட்டாக டிப் பண்ணி எக்ஸஸை அந்த பாக்ஸ்லேயே எடுத்துகிட்டு உங்களுடைய ஃபேஸில் நீங்கள் நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த ப்ரெஸ் பண்ணும்போது தான் அந்த பவுடர் நல்லா உங்களுக்கு செட் ஆகும். நீங்கள் அப்படியே லைட்டாக தட்டி தட்டி அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் அது ஒழுங்காக கூட போய் நின்றுருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த பவுடரை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் கொடுங்க. அது இன்னுமே உங்களுக்கு மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே காம்பேக்ட் எடுத்து அதே ஸ்பாஞ்ச் வச்சு நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலேயே ஒரு லேயர் மாதிரி ஒரு கோட்டிங் கொடுங்க. பிகாஸ் நீங்கள் ஃபவுண்டேஷனோ கன்சீலர் எதுவுமே போட போகிறதில்ல. நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் மேக்கப் ஆட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா பவுடர் கம்மியாக அடித்தா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் எதுவுமே நம்ம போடல. ஜஸ்ட்டு ஒரு ஜெல் போட்டு அதுக்கு மேலே ஒரு டே டு டே க்ரீம் போட்டுட்டு அதுக்கு மேலே காம்பேக்ட் போட போகிறீங்க. ஸோ செகண்ட் கோட்டிங் அதே மாதிரி நீங்கள் பவுடரை செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போ நீங்கள் பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் அந்த லுக் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம காம்பேக்ட் வச்சு நம்ம ஃபேஸை நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் மேக்கப்பில் மெயினான திங் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐ கன்சிடர் பண்ணணும், அப்படி இல்லைனா லிப் கன்சிடர் பண்ணணும். ஸோ சில பேருக்கு லிப்ஸுக்கு லிப்ஸ்டிக் போடுறது அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. சில பேருக்கு ஐ மேக்கப் சுத்தமாக பிடிக்காது, லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுப்பாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ஃபேஸ் கட்டுக்கு எது செட் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதுபடி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஐ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா காஜல். ஸோ உங்கள்கிட்ட ஒரு காஜல் இருக்குது, பட் அது வாட்டர் ப்ரூஃபாக இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு டிப் ஒன்று சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் காம்பேக்ட்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் காஜல் சில பேர் வாட்டர் லைனில் மட்டுமே போடுவாங்க. நான் வாட்டர் லைனில் மட்டும்தான் போடுவேன். கீழே எனக்கு போட்டால் பிடிக்காது. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கோங்க. அது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 மினிட்க்கு அதை நம்ம நல்லா ட்ரை பண்ண விட்டுடலாம். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே செகண்ட் கோட்டிங் அந்த காஜலில் கொடுத்திங்கன்னா நல்லாவே செட் ஆகிடும். அது ஈவன் அது வாட்டர் ப்ரூஃப் காஜலாக இல்லாமல் இருந்தாலுமே உங்களுக்கு செட் ஆகும். பிகாஸ் நீங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்து அதை செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இந்த டிப்புமே ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிப்புக்கு ஒரு டிப் சொல்கிறேன். நீங்கள் வந்து காஜல் எதுவுமே உங்கள் ஐ மேக்கப்புக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணல அப்படின்னா லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. பிகாஸ் வந்து நம்ம ஐ வந்து எதுவுமே கன்சிடர் பண்ணல. லிப் மட்டுமாவது நமக்கு வந்து பிரைட்டாக இருந்தால் கொஞ்சம் ஃபேஸ் வந்து லுக் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் எதனால் வந்து ஐ அண்ட் லிப் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கூட பேசுகிற பர்சன் வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் ஐ அண்டு லிப் தான். ஸோ அதனால் அதை நம்ம வந்து கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக நீட்டாக நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து காஜல்லாம் போட்டு ஐ லுக் நல்லா போல்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா லிப்க்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மைல்டாக ஏதாவது நீங்கள் லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய லிப்ஸுக்கு வந்து நீங்கள் லிப் பாம் போட்டு ஒரு நியூட் ஷேடில் லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த 3 டிப்ஸ் தான் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதாவது வெளியில் போகும்போது சொல்கிறேன். ஏதாவது ஒரு முக்கியமான ஈவெண்ட்னா மட்டும் தான் பிபி க்ரீமோ சிசி க்ரீமோ நான் வந்து போட்டுப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து காம்பேக்டில் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். அதை வந்து எப்படி காம்பேக்ட் வந்து போடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிங்கன்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக தேவையே படாது. நெக்ஸ்ட்டு வந்து லிப் அப்படி இல்லைனா வந்து ஐ. ஸோ இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மேக்கப் போட்டுக்கணும். நிறைய பேர் வந்து யோசிச்சிருக்கலாம். நான் மெயினாக பார்த்தீங்கன்னா ஐலாஷஸ், ஐப்ரோ, அப்புறம் ஐலைனர் இதை பற்றிலாம் நான் வந்து பேசியிருக்கவே மாட்டேன். பட் இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால தான் இதை பற்றிலாம் நான் பேசலை. பட் இதுக்கு முன்னே சொன்ன டிப்ஸ் எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணி எனக்கு நல்லாவே வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மஸ்காரா, ஐலைனர், ஐப்ரோ கிட் இதெல்லாம் நான் வந்து ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணவங்க கூட நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது என்னோடய லைஃப்பில். ஸோ இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.